அர்ஜுனன், அக்னி தேவனே, நாங்கள் உனக்கு உதவுகிறோம். ஆனால் இங்கு நாங்கள் நீராட வந்ததால் எங்களிடம் ஆயுதங்கள் இல்லை. அதனால் இந்திரன் மழை பெய்வித்தால் தடுப்பதற்கு அம்பராத துணியும் அம்புகளும் வில்லும் தேவை என்றான். உடனே அர்ஜுனனுக்காக சக்தி மிகுந்த காண்டிப வில் அம்புகள் மற்றும் அம்பரா தனி என எல்லாவற்றையும் தந்தார் அக்னி பகவான். அப்போது கிருஷ்ணர் அக்னி தேவனிடம், உன் பசிப்பிணியை தீர்த்து கொள்வதற்காக 21 நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் பிரவேசிக்கலாம். அச்சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் பார்த்து கொள்கிறோம் என்றார் கிருஷ்ணர். அக்னி தேவன் வனத்திற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்க துவங்கினான். இதை கண்ட இந்திரன் மழை பெய்விக்க காலமேகத்திற்கு உத்தரவிட்டான். வானில் மேகங்கள் கூட்டமாக வருவதை கண்ட அர்ஜுனன் அந்த வனத்தில் மழை பொழியாமல் இருக்க தன்னிடமுள்ள அம்புகளால் சரக்கூடு ஒன்றை கட்டி தடுத்தான். அக்னியும் முதல் 7 நாட்கள் வனத்தில் உள்ள மூலிகை பகுதிக்குள் நுழைந்து கபலீகரம் செய்தார். அடுத்து வந்த 7 நாட்கள் சுற்றியிருக்கும் அரிய மரங்களை உணவாக கொண்டார். அடுத்து வந்த 7 நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் இருவரிடமும் விடை பெற்றார் அக்னிதேவன். காண்டவ வனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திரம் என்று கூறுகிறது புராணம்.